राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। மகோன்னதமான சுவாமி சமர்த்த ராமதாசருடைய அழகான சரித்திரம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, பகவத்கீதா ஜெயந்தி. குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பமான தினம். இன்னைக்கு கீதைய சொல்லுங்க, ராத்திரி முழிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவா பகவத்கீதா பாராயணம் பண்ணலாம். நிறைய சத்விஷயங்கள் கேட்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லிருக்கக்கூடிய நம்ம துகாராம் மகாராஜருடைய சரித்திரம், ஏகநாத் மகாராஜருடைய சரித்திரம், நாமதேவ் மகாராஜருடைய சரித்திரம், மீரா சரித்திரம், சுவாமி ராமானுஜர் சரித்திரம், நிறைய மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் கொட்டி கிடக்கு. பல இடங்களுக்கு போயிட்டு வந்த யாத்ரா வீடியோ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்த்து அழகா முழிக்கலாம். ஒருவேளை முழிக்கிறது கஷ்டம் அப்படின்னா எவ்வளவு நேரம் முடியுமோ முழிச்சுட்டு நாமஜபம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. திருப்பாவை ஜபிக்கலாம். மகோன்னதமான ஒரு நாள். சனாதன தர்மத்துல இதெல்லாம் ஒரு 5000 வருஷமா நடந்துருக்கு. இப்ப கீதா ஜெயந்திலாம் கிட்டத்தட்ட ஒரு 50 நூற்றாண்டு, 5000 வருஷம் 50 நூற்றாண்டுகளா கொண்டாடிட்டு இருக்கோம். 50 நூற்றாண்டுகள் கடந்து இந்த பகவத்கீதை இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு. அவ்வளவு பெருசு பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப பழசு ராமனுடைய சரித்திரம். கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்களுக்கு பழசு ஸ்ரீராமனுடைய சரித்திரம். அந்த 10 லட்சம் வருஷம் பழமையான ராமன் அப்படி தியானம் பண்றார் இந்த சமர்த்த ராமதாசர். ராமனே அவரை பார்த்து நீ சமர்த்தன் அப்படின்னு கொண்டாடிட்டான். ஆஞ்சநேயரும் கொண்டாடியாச்சு. கோதாவரி நதி தீரம், நந்தினி நதி தீரத்துக்கு அப்படி ஒரு பாக்கியம். அந்த டாக்லி அந்த கிராமத்துக்கு பரம பாக்கியம். மகாத்மாக்களோட சம்பந்தம் அப்படின்றது பெரிய பாக்கியம். அது இந்த கிரிதர் பந்த் குல்கர்னி அவருக்கெல்லாம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பின பிறகு ஒரு சத்சங்க. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. செத்து போனவருக்கு மிருத சரீரத்தை சமர்த்த ராமதாசர் பார்த்தார். ராமநாம பலத்தினாலே உயிர்ப்பிச்சு எழ வச்சுட்டார். அப்ப மகாத்மாக்களுடைய கட்டாட்சம் அப்படின்றது எந்த சமயத்துல நம்ம மேல பட்டாலும் அது நிச்சயமா நன்மையே செய்யும். மகாத்மாக்களுடைய மனசு அத்தனை விசேஷமானது. அவளுக்கு பிறந்த குழந்தை தான் உத்தவ் பந்த் குல்கர்னி, சமர்த்த ராமதாசருடைய பிரதம சிஷ்யன் அப்படின்னு சொல்லணும். நிறைய அனுபவங்கள் உண்டு உத்தவனுக்கு. அழகான திருநாமம் உத்தவ். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருநாமம் உத்தவ். இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்தினுடைய உற்சவ மூர்த்தி உத்தவர் தான். அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்றான்.
நித்தியமே அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும் பொழுது அப்பப்ப கொண்டு வந்து சமர்த்த ராமதாசருக்கு காட்டுறார்கள். அவர் தலையில கையை வச்சு ஸ்ரீராம ஜெய ஜெய ராம அப்படின்னு பகவன் நாமத்தை எல்லாம் உபதேசம் பண்றார். ஆனந்தமா அந்த குழந்தை அவட இறுக்கி பிடிச்சுட்டான். நல்ல தைரியசாலியா இருக்கான். சமர்த்த ராமதாசர் எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்தார். மனசுல தைரியம் வேணும். பகவான் நம்மளோட இருக்கான், அவனுடைய நாமம் நம்ம கூட இருக்கு, நம்ம உடம்புல பலம் இருக்கு, புத்தியிலையும் மனசுலையும் பலம் இருக்கு. எதற்கும் பயப்பட வேண்டாம், யாருக்கும் கஷ்டமும் கொடுக்க கூடாது. ஆரோக்கியமா இருக்கணும், பலமா இருக்கணும், ஸ்ரத்தையோட இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், வினயத்தோட இருக்கணும், எல்லா இடத்திலையும் மதிப்போட இருக்கணும். யாரையும் நாம அழிக்கவும் வேண்டாம், யாரிடத்திலிருந்தும் நாம பயப்படவும் வேண்டாம். இது அழகா அந்த உத்தவனுக்கு சமர்த்த ராமதாசர் சொல்லித்தரார். குழந்தை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னோடு கூட பகவான் ராமன் இன்னைக்கும் உண்டு. விடாம ராமநாமம் ஜபிச்சுட்டே இரு. எந்த வேலை பண்ணாலும் எல்லா சமயத்திலையும் ராமநாமத்தை ஜபி அப்படின்னு சொல்றார். சமர்த்த ராமதாசர் ராமநாமத்தை பிரகடனப்படுத்துறதுக்காக வந்ததுனால தன் சிஷ்யனுக்கு ராமநாமத்தை சொல் அப்படின்னார். இப்ப குருஜி அம்மா சில பேர்லாம் கிருஷ்ணநாமத்தை பிரகடனப்படுத்த வருவோம். அவர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரி ஓம், இப்படி ஒவ்வொரு விதமான நாமங்களை சொல்லி அதை ஜபிக்க சொல்லுவார்கள். எல்லாமே எதுக்குன்னா அளபாஞ்சின்றிருக்கிற மனசை பகவானிடத்துல அழிச்சுட்டு போகிறதுக்கு, ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா மனசுதான் ரகசியம். அந்த மனசு ஒருமுகப்பட்டாச்சு அப்படின்னா மகோன்னதமான காரியங்களை அது பண்ணும். மனசு ஒருமுகப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். காத்தால எழுந்துக்கணும்னாலும் மனசுதான் வேணும், எங்கேயாவது நடக்கணும்னா மனசுதான் வேணும், ஒரு பாரத்தை தூக்கணும்னா மனசுதான் வேணும், குடும்ப பாரத்தை நிர்வாகிக்கணும் அப்படின்னா அதற்கும் மனசுதான் வேணும், குழந்தைகளை வளர்க்கறதுக்கு மனசுதான் வேணும், பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ விளையாட்டுகள் விளையாடுறதுக்கோ இல்லாட்டி ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கோ இல்லாட்டி பல இடங்களுக்கு யாத்திரை போகிறதுக்கோ எல்லாத்துக்கும் மனசுதான் அடிப்படை. நன்னா சமைக்கணும்னு மனசு இருந்தா தானே சமையல் பண்ண முடியும் இல்லையா. நன்னா சாப்பிடணும் அப்படின்னாலும் மனசு வேணும் இல்லையா. நல்ல ஆடுகள் உடுத்தணும்னா மனசு வேணும். சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மனசுதான் வேணும். அப்ப அழகா இவர் சொல்லி கொடுக்கிறார். எல்லாருக்குமே இதுதான் சொல்றார். இந்த பிள்ளை அவர் கூட இருக்கிறதுனால அப்பப்ப சொல்றார், அவ அம்மா அப்பா இந்த குழந்தைய கொண்டு வந்து விடுவா, இவர் கொஞ்ச நேரம் உபதேசம் பண்ணுவார், அழிச்சுட்டு போவா, திரும்பி அழிச்சுட்டு வருவா, ஒரு வாட்டி அப்பா அழிச்சுட்டு போனா இன்னொரு வாட்டி அம்மா அழிச்சுட்டு போவா. இப்படி அந்த பிள்ளை அப்படி அந்த சத்சங்கத்திலேயே வளர்த்துண்டு வரா. அதுக்கு நடுவில் தான் நம்ம சமர்த்த ராமதாசர் அழகா டாக்லியில ஒரு ஆஞ்சநேயருடைய கோவில அழகா நிர்மாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா ஏற்கனவே பழைய கோவில்கள் எல்லாமே இடிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் பயந்து கிடக்கிறா. ஆனா கோவில் அப்படின்னு இருந்தா எல்லாரும் வருவார்கள், எல்லாருக்கும் நித்தியம் நம்பிக்கையை ஊட்டலாம், பக்தியை ஊட்டலாம், நாமஜபத்தை ஊட்டலாம், தைரியத்தை ஊட்டலாம். ஸோ மனசுல திரும்ப 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 நல்ல விஷயங்களை விதைச்சுட்டே வரும்பொழுது அப்படியே மாற்றங்களை கொண்டு வரும். ஒவ்வொருத்தருடைய மனசு மாறும் பொழுதும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். ஒவ்வொருத்தரிடத்திலையும் மாற்றம் வரும் பொழுது சமுதாயத்துல மாற்றம் வரும். சமுதாயத்துல மாற்றம் வந்தா தேசத்துல மாற்றம் உண்டாகும். இதுதான் ரகசியம். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். அதுதான் பெரிய லெவல்ல பண்றதுக்கு இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மேக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசிலிருந்து பகவத் விஷயத்தை ஆரம்பிக்கிறார், நம்பிக்கையை ஊற்றுறார். அப்ப அழகா ஆஞ்சநேயர் கோவிலுக்கான இடம் பார்த்தாச்சு.
அந்த கோவிலுக்கான கல்லெல்லாம் வந்தாச்சு, கோவில் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு, கட்டி எல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. அப்ப அவெல்லாம் கேட்கிற, கோவில் எல்லாம் கட்டியாச்சு, உள்ள சுவாமி நிச்சயமா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நிச்சயமாக ஆஞ்சநேயர் இங்கு ஆவிர்பவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் நித்தியம் பிக்ஷ வாங்க போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசிகள் இருப்பா இல்லையா, அவாகிட்டெல்லாம் மாதுகரின்னு சொல்லுவா. பிக்ஷ வாங்க போகிறத ஒரு மாதுவின் இடத்திலிருந்து ஒரு அம்மா அந்த மாதிரி அக்கறையோட நமக்கு பிக்ஷை போடுவா இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் வாங்கிட்டு வர பிக்ஷையிலெல்லாம் ருச்சியே இல்லாதபடி எல்லாம் அலம்பிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவார். அந்த ஒரு மனோபலம் அவருக்கு இருந்தது. நிஜமா மனசுதானே காரணம். பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா அவர்களுக்கு மனோபலம் ஜாஸ்தியா இருக்கும். சம்சாரிகள் புலம்பிண்டே இருக்கோம் அப்படின்னா மனசினுடைய பலகீனம். மனசு பலமாக 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 பலகீனம் போயிடும் இல்லையா. மகத்தான காரியங்கள் செய்கிறதுக்கு மனதில் உறுதி வேண்டும். அதனாலதானே பீஷ்ம பிதாமகர்னால அம்பு படுக்கையில படுத்துட்டு கூட சகஸ்ரநாமத்தை ஜபிக்க முடிஞ்சது. உத்தராயண புண்ணிய காலம் வருவதற்காக உசிரை பிடிச்சிட்டு வைக்க முடிஞ்சது அப்படின்னா மனோபலம். அதனால அதுவும் இவரோ மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தியை இறுக்கி பிடிச்சிருக்கார். அவரே ஆதர்ஷ புருஷரா வச்சிருக்கார். ஸோ டெய்லி நிறைய சாணம் வாங்கிட்டு வந்து சாணத்தை வாங்கி வாங்கி குவிச்சு வச்சிருக்கார். கோவில் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அழகா சைத்திர சுக்ல நவமி அந்த சமயத்துல தான் கோவில்ல மூர்த்தி ஆவிர்பவிக்க போறார் அப்படின்னு நாள்லாம் குறிச்சாச்சு. கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்றார், இந்த சாணத்தை எல்லாம் கொண்டு வந்து கோவில்ல வைக்க சொல்றார். அதெல்லாம் அவருடைய குடிசை பக்கத்தில் இருக்க சாணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து கோவில் இருக்கிறார். அழகா சின்ன சின்ன கல்லு சிலதெல்லாம் கொண்டு வர சொல்றார். சுண்ணாம்பு இதெல்லாம் கொண்டு வர சொல்றார். அவாவா கொடுக்குற. அவர் சொல்றார், 5 நாள் நான் கோவிலுக்குள்ள உட்கார்ந்து இருப்பேன், வெளியில வரமாட்டேன், யாரிடத்துலையும் பேச மாட்டேன், எனக்கு ஆகாரம் தீர்த்தம் எதுவுமே வேண்டாம். 5 நாள் நான் தபஸ் பண்ணி ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணி அவருடைய சாநித்தியத்தை அங்க கொண்டு வர போறேன். அதனால யாரும் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். நீங்கள்லாம் வெளியில உட்காந்து அவாவா நேரம் கிடைக்கும் பொழுது வந்து வெளியில உட்கார்ந்து பகவன் நாமத்தை ஜபிங்கோ, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இது ஜபிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லியாச்சு, கோவிலை மூடிந்தாச்சு. இவர்கள் எல்லாரும் அப்பப்ப உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 அப்படின்னு ஜபிக்கிறார். இவரும் உள்ளுக்குள்ள அழகா ஜபிச்சுருக்கார். ஜபிச்சுண்டு இந்த சுண்ணாம்பெல்லாம் அழகா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறார். கூட இந்த சாணத்தையும் கலக்கிறார். சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுக்கிறார். இந்த கோமயத்தினால ஒரு ஆஞ்சநேய மூர்த்தியை உருவாக்குறார். நிறுத்தி அதுக்கு என்ன நிதானம் இருக்கணும். அது நாமஜபம் பண்ணிண்டு ஒவ்வொரு அவயவத்தையா உண்டாக்குறார். நாமஜபம் கோமயம், அழகான கோமாதாவினுடைய சாணம் அப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னா, இந்த கோவர்தன பூஜைக்கு முக்கியமான முறை என்னன்னா, பசுஞ்சாணத்தினாலே கோவர்தனம் போல பண்ணி அதுக்கு தான் பூஜை. இல்லாட்டி பசுஞ்சாணத்தினாலே கிருஷ்ண ரூபம் பண்ணி அதுக்கு தான் பூஜை. அதுதான் ரொம்ப முக்கியமா. பசுஞ்சாணம் தான் முக்கியம். ஏன்னா பசுஞ்சாணம் பரம பவித்திரமானது. பசுவுக்குள்ள எல்லா தேவர்களும் இருக்கா. பசுஞ்சாணம்
அவ்வளவு ஆரோக்கியமானது. அதுதானே கோமியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப பார்த்து 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் சொல்லி இந்த சுண்ணாம்பு சாணம் இது அழகா கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு விதத்துல பார்த்தா கடு சர்க்கரை யோகம் போல. இந்த கேரளா பத்மநாபர், திருவட்டாறு, ஆதிகேசவர், இந்த மாதிரி சில சில இடங்கள்ல எல்லாம் வந்து கடு சர்க்கரை யோக மூர்த்திகள் உண்டு. திருக்குறுங்குடி அங்கெல்லாம் பார்த்தோம்னா சுவாமி வந்து வர்ண கலாப மூர்த்தின்னு சொல்லுவார். உள்ளுக்குள்ள கல்லாலான மூர்த்தி, அதுக்கு மேல சுண்ணாம்பு கலவை, அதுக்கு மேல இயற்கையான வண்ணப்பூச்சு. அப்ப திருக்குறுங்குடி நம்பி இவாளுக்கெல்லாம் நித்தியம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ண மாட்டார்கள். கல்லாலான மூர்த்திக்கு மட்டும்தான் திருமஞ்சனம். இப்ப திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் நித்தியமே திருமஞ்சனம் எல்லாம் பண்ணுவார்கள். திருக்குறுங்குடி பெருமாளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. திருமஞ்சனம்ன்ற கான்செப்டே அவருக்கு கிடையாது. திருமஞ்சனம் அப்படின்னா உற்சவ மூர்த்திக்கு பண்ணுவாளே ஒழிய மூலவருக்கு பண்ண மாட்டார். அப்ப அந்த மாதிரி இவர் இந்த பசுஞ்சானத்தினால ஆஞ்சநேய மூர்த்தியை தியானம் பண்ணுவார். இந்த இடத்துல எந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி வரணும்னு ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும்னு கேட்டு அவரை தியானம் பண்ணிட்டு ராமநாமத்தை சொல்லிண்டு ஆஞ்சநேய மூர்த்தியை அழகா பண்றார். 5 நாள் ஆஞ்சநேய மூர்த்தி ஒரு கையால் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஜம்முன்னு 5 நாள் கழிச்சு அப்படி கதவை திறந்து வர பல 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 பலன்னு அப்படி பார்த்தாலே அந்த காம்பீரியம், அந்த ஒரு சாநித்தியத்தை எல்லாராலையும் உணர முடியாது. எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறா, கண்கள்ல கண்ணீர் வழியறது. தோ ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்காகவும் ஆவிர்பவிச்சுட்டார் அப்படின்றார். இதுதான் சமர்த்த ராமதாச ஸ்தாபிதம் பண்ண முதல் ஆஞ்சநேய மூர்த்தி. இதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல ஸ்தாபிதம் பண்றார், ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. அவர் முதல்ல ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேய மூர்த்தி இவர் தான். கிட்டத்தட்ட 370 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. இன்னைக்கும் இந்த பசுஞ்சான ஆஞ்சநேய மூர்த்தி ஜம்முன்னு அந்த நந்தினி நதிக்கரையில டாக்லியில இன்னைக்கும் இருக்கார். இன்னைக்கும் அந்த சுவாமிக்கு பூஜை ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அங்க சமர்த்த ராமதாசர் வாழ்ந்திருந்தால் அவருடைய பாதுகையும் அங்க வச்சிருக்கார் டாக்லியில. அத்தனை விசேஷம் இந்த கோமய ஆஞ்சநேய மூர்த்தி. உலகத்துல வேற எங்கேயுமே பசுஞ்சாணத்தினாலே ஆன ஆஞ்சநேய மூர்த்தி கிடையவே கிடையாது. அது 300 வருஷத்துக்கு மேல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பலம் இருக்கணும், தப்போபலம் அவருக்கு இருக்கணும். எல்லாரும் ஆனந்தப்பட்டா அவரே அழகா ஜம்முன்னு சுவாமிக்கு ஒரு ஆரத்தியை காட்டினார். எல்லாரையும் நாம ஜபம் சொல்ல சொன்னார். அழகா ஜனங்கள்லாம் அவாவா நிறைய தானியங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தா அழகா சமைச்சு அழகா ஆஞ்சநேய மூர்த்திக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்து நித்தியம் இங்க எல்லாரும் வரணும், எல்லாரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிக்கணும். நித்தியம் அழகா பகவத்கீதை புராண விஷயங்கள்லாம் சொல்லுவேன், எல்லாம் கேட்கணும். நித்தியம் காத்தாலையும் சாயங்காலமும் இங்க எக்ஸசைஸ் உண்டு. அது சொல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த காத்தால வரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நாமும் ஜபிக்கணும். பூஜை பண்ற சமயத்துல பிரசாதம் உண்டு, சாயங்காலம் ஆச்சுன்னா பிரவச்சனம் உண்டு, எக்ஸசைஸ் உண்டு. இது ஒரு ரொட்டீனா ஃபிக்ஸ் பண்ற. அதாவது கோவில ஒரு அழகா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கான விஷயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியா கொண்டு வந்துட்டு அவருடைய முதல் ஆசிரமம், முதல் கோவில், முதல் ஆஞ்சநேயர், முதல் சிஷ்யன் எல்லாமே டாக்லி தான். அதனால டாக்லி வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் இந்த இடத்த தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். ராமதாசர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. டாக்லி ஆஞ்சநேயர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஒரு 350 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பசுஞ்சான ஆஞ்சநேய மூர்த்தியை பார்க்கணும்னா நிஜமாவே பிரமிப்பாதான் இருக்கு இல்லையா? எவ்வளவு ஆச்சரியம். அப்ப அது முகலாயர்கள் காலத்துல ஒரு கோவிலை கட்டி அதுல பசுஞ்சான
ஆஞ்சநேயர் ஸ்தாபிதம் பண்ணி அது முகலாயர்கள் காலம் கடந்து ஆங்கிலேயர்கள் காலம் கடந்து இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருக்கணும், அவருடைய நாமம் எவ்வளவு வசதியா இருக்கணும். ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் கேட்கிறா எப்படின்னா பசுஞ்சாணத்துல பசுஞ்சாண மூர்த்தியா. அப்ப அந்த பசுஞ்சாணம் கொடுத்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் புண்ணியம். இந்த ஆஞ்சநேயர் நீங்க கொடுத்த பசுஞ்சாணத்தினால வந்திருக்காரு, அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவளுக்கு அப்ப பசுஞ்சாணம் அல்றதுல கூட அவளுக்கு ஒரு ஸ்ரத்த வந்துடுத்து, அந்த மாடை பாதுகாக்கிறதுல ஒரு ஸ்ரத்த வந்துடுத்து. அவாவா பேசிக்கிறா, அப்படியா பாத்தியா. அப்ப அவள் பசுஞ்சாணத்தை எடுக்கும் பொழுதுல அந்த ஆஞ்சநேய ஸ்மரணம் வந்துடுத்து. கோமாதா மேல அக்கறை வந்துடும். ஏன்னா கோ ஹத்தியா தானே பண்றான் இந்த முகலாயர்கள்லாம். அப்ப முதல்ல கோமாதாவினுடைய பலத்தை நிரூபணம் பண்ணணும். ஆஞ்சநேய சுவாமி அவ மனசுல பிரதிஷ்டை பண்ணணும். பக்தி, நாமஜபம், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒரு அழகான ஒரு சொசைட்டியை உண்டாக்குறார் சமர்த்த ராமதாசர். நமக்கு வைகுண்ட ஏகாதசி தினம் கீதா ஜெயந்தி. ஏன்னா கீதா ஜெயந்தியில முக்கியமான விஷயம், பார்த்தனுடைய தேர்தட்டில் ஆஞ்சநேய மூர்த்தி இருக்கிறார். கரெக்டா இன்னைக்கு கீதா ஜெயந்திக்கு நமக்கு இந்த கோமய ஆஞ்சநேய மூர்த்தி ஆவிர்பாவம், நம்முடைய ராமதாசருடைய சரித்திரத்தை. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.